கிதியோனுடைய டெய்லி கிதியோனுடைய எக்காலம், தினமும் கிதியோனுடைய காலம் என்ற தலைப்பிலே நான் பேசலாம் என்று நினைக்கிறேன். அதிலே நமக்கு வசனம் ஜட்ஜஸ் 6, நியாயாதிபதிகள் 6:36 அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால். ஸோ ஃபர்தர் இந்த வேர்சஸ் இந்த தோலை பனியில் போடுற தட் ஸ்டோரி இஸ் கம்மிங், அதில் வருது. ஸோ நம்ம அதை டீட்டெயில் இன்றைக்கு போகவில்லை. டெய்லி கிதியோனுடைய பட்டயம், டெய்லி கிதியோனு டெய்லி கிதியோனுடைய எக்காலம் என்ற தலைப்பில் நியாயாதிபதிகள் 7:2 அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கைகளின் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள். என்னை இரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஸோ த குவாலிட்டி, அதாவது குவாலிட்டி லைஃப் இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது அதாவது நம்ம மெடிடேட் இன் த வேர்ட் ஆஃப் த லார்ட் அண்ட் நம்ம தியானம் பண்ணி தேவனிடத்தில் நம்ம பலனை பெற வேண்டும். வேறு வசனம் நம்ம இதில் வேறு வசனங்கள் படிக்கிறதற்காக போனால் யாக்கோபு 1:17 யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவு ஆகிய பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இது முதலாவது வசனம். இரண்டாவது வசனம் 1 தெசலோனிக்கர் 4:11 புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதலுள்ளவர்களாயிருக்கும்படி நாடவும் உங்கள் சொந்த அலுவலகத்தை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினால் வேலை செய்யவும் வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அதான் அந்த 2 வசனம். 1 தெசலோனிக்கர் 4:11-12, ஏசாயா 14:24. ஏசாயா 14:24 நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அதுதான் இந்த வசனம். அதுக்கப்புறம் உள்ள வசனம் மார்க்கு 12:16. அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுரூபமும் இந்த கையெழுத்தும் ஆருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு இயேசு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இது வசனம். அடுத்த வசனம் எபிரேயர் 13:23 சகோதரனாகிய தீமோத்தேயுவின் விடுதலையாக்கப்பட்டான் என்று அறியீர்களா
அறிவீர்களா? அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனோடே கூட நானும் வந்து உங்களை காண்பேன். அதுதான் இந்த வசனம். நான் வந்து இப்போ சற்று முன்னே இங்கிலீஷில் வந்து இது கொடுத்துட்டு இதை ஒரு செய்தி கொடுத்தேன். அந்த செய்தியை வந்து இதில் உங்களுக்கு தமிழ்லேயே நான் வைக்க விரும்புகிறேன். அதாவது நான் வந்து சற்று நாட்கள் முன்பதாக ட்ரெயினில் யாத்திரை செய்யும்போது இந்த என்ட்ரன்ஸ் எழுதும் போனதுக்கு ட்ரெயினில் நான் வந்து யாத்திரை செய்தேன். அப்போது ஒரு முஸ்லீம் பேஷண்ட் வந்து பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் அவருக்கு இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்கலாம், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் எல்லாம் இருந்திருக்கலாம். அந்த பேஷண்ட் வந்து சக்கமாகி அவரை வந்து காப்பாற்றுவதற்கு பேஷண்ட்ஸ் உடையவர்கள் எல்லாம் வந்து இது பண்ணி ட்ரெயினில் இதை இழுத்து எமர்ஜென்சியாக ட்ரெயினை நிறுத்தி பக்கத்தில் உள்ள சீட்டில் ரயில்வே ஸ்டேஷன் வெயிட்டிங் இதில் படுக்க வச்சாங்க. ஸோ நான் வந்து சற்று யோசித்துட்டே போனேன். வந்து நான் வந்து டாக்டராக 20 வருஷமாக அனுபவம் இருக்கிறதுனால பேஷண்ட் பிழைப்பாரா, அவர் கரெக்டு ரீச் ஆவாரா இந்த எமர்ஜென்சியில், அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் வந்து என்னுடைய சிந்தனையில் மனசில் ஓடிக்கொண்டிருந்தது. அதை வந்து நான் வந்து ஒரு என்னுடைய அனுபவத்தின் சாட்சியாக சொல்லி என்னுடைய எக்ஸாம் எல்லாம் எழுதி நான் இப்பொழுது இந்த ப்ரேயர் காரியங்கள் இது என்னுடைய காரியங்கள் சக்ஸஸாக விசுவாசமாக இருக்கிறேன். கர்த்தர் வந்து அற்புதம் செய்வார். அதை சபையார்கள் எல்லாருக்கும் முன்பாக இதை ஜெபத்தில் வைத்து கேட்டு எனக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு அற்புதம் செய்வார் என்ற நம்பிக்கையுடன் எல்லாருடன் இதை சமர்ப்பிக்கிறேன். ஹலோ, வெல்கம் டு டெய்லி Gideon's trumpet. Today we will see daily we will be reading Judges 6:36, 7:2, 7:19 and 7:20. Saved by the hand of Gideon. Everybody knows Gideon's story, so we don't have to talk much about it, more detail about it. I just wanted to share some of my personal experience. Like I was just traveling on a train sometime. I am not a regular train traveler, but habitually once I happened to travel by the train, and I think one Muslim, a patient was Muslim. I guess he is a known patient of lots of disease like diabetes, hypertension and all. So he had suddenly succumbed in another compartment, and their relatives all they pulled the train to seek help for him. So in a following station the train stopped. He was put on a place where the waiting people were there in the railway track, and then they put him there, and some people waited. So that's all. Train moved after that. So I was just accompanying a traveler. So I just wanted to just share I was just seeing tunnel. After moving, like I was just thinking about him, and just fussing in the train, and my eyes were like seeing in a tunnel like thing, like seeing a tunnel, like we go into a tunnel like thing, like I was dreaming and all. Dreaming like means I was just thinking about him and all. So if somebody will help him, or will he be reached in time, because I was 20 years of experienced doctor, and I want to know whether he will go die, or will he really be survived before time and all like that. So these things were coming into my mind, and I was during my PG studies, entrance NEET exam and all that, somewhere near Madurai. We are going to write exam, I think, those times. And
these are the things that's happening, and I'll like to read these verses. Still we are I have many answers, many questions unanswered about me. My HOD, they talk, all my teachers, they talk about me and all that. So I would like to share these few things, like 6:36, Judges 6:36 is, and Gideon said unto God, If thou wilt save Israel by my hand, as thou hast said. Because God has promised that He will save the Israel by His hand, and so He will be following passages. We'll be reading that later. If you want, the next daily Gideon trumpet, we will study about that. So he will ask how the God is going to save Israel. So the detail will be said later. That he will put the flea in the thing, the rock, those things. Everybody knows the story. I don't have to tell again. Also in 7:2 also, the Lord said unto Gideon, the people that were there were too many to give for the Midianites into their hands, and lest Israel vaunt themselves against me, saying, Mine own hand hath saved me. So there is again another test for God choosing too many people. So those two things I just keep. So everybody knows the story too much. But how strong are we in the Lord, and that is more important. Keeping another verse, the continue. So what will happen is I will read. So if those who are not even just even a little familiar with these passages, that is 7:19 is go Gideon. So Gideon and the 100 men that were with him came unto the outside of the camp in the beginning of the middle watch, and they had but newly set the watch, and they blew the trumpets and brake the pitchers that were in their hands, and 3 companies blew the trumpets and brake the pitchers, and held the lamps in their hands and trumpets in the right hand to blow withal, and they cried, sword of the Lord and of Gideon. Sword of the Lord and the Gideon. They called the victory in the camp. So this is the passage. We will leisurely study about it, not a hurry. Also we have other verses. We will read James 3:2. For in many things we offend all. If any man offend not in the word, the same is perfect man, and is able also to build the whole body. So it's a wholesome word this verse gives to for all the folks who tuned into my channel. And also I have verses like James 1:17. I have, every good gift and every perfect gift is from above, cometh down from the Father of lights, with whom there is no variableness, neither shadow of turning. Further we go to verse 1 Thessalonians 4:11, and that ye study to be quiet, and to do your own business, and to work with your own hands, and as we commanded you. And further reading we have Hebrews 13:23. No, Isaiah 14:24. The Lord of the hosts hath sworn, saying, Surely as I have thought, so shall it come to pass, and as I have
purpose, so shall it stand. This is the whole verse of the Lord of the hosts has the thought, and it shall come to pass, and it shall stand. So period. This is so we need to seek on the Lord's plan, purpose, what He wanted to fulfill for us. This is the verse. And Hebrew, you can read Hebrew 13 verse 23. Know ye that our brethren Timothy is set at liberty, with whom, if we come shortly, we will see you. Also we have Mark 12:16. Mark 12:16 we have, and they bought it, the penny, they bought it. And he said unto them, whose is the image and the subscription? And they said unto him, Caesar's. And Jesus answering and said unto them, render to Caesar the things that are Caesar, and to God the things that are God's. And they marveled at him. Also, that's all we have. The today's Bible, the Gideon's trumpet. Stay tuned for the future Gideon's trumpet, daily Gideon.